பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் கிராம பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை அளித்து ஆண்டுதோறும் பல சாதனை மாணாக்கர்களை உருவாக்கி வரும் பள்ளி சாந்தி நிகேதன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி ஆகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். சாந்தி நிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி 35 ஆண்டுகளுக்கு முன்பு பெரம்பலூர் மாவட்டத்தில் அரும்பாவூர் என்ற சிறிய கிராமத்தில் துவங்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் ஆங்கில வழி கல்வியை பற்றிய விழிப்புணர்வு கிராமப்புறங்களில் இல்லாத காலம். அந்த காலத்திலேயே இந்த கிராமத்தில் ஒரு நம்பிக்கையோடும் இந்த கிராமப்புற மாணவர்களின் எதிர்காலம் சிறக்க ஒரு சிறப்பான கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த கல்வி நிறுவனத்தை துவங்கினோம். இந்த கல்வி நிறுவனம் இன்று ஆள்போல் தலைத்து சுமார் 1000 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக சிறப்பாக விளங்குகின்றது. ஆயிரக்கணக்கான மாணவர்களை உயர்கல்வி படிப்பதற்காக சிறந்த மதிப்பெண்களை எடுக்க வைத்து என்ற அவரவர்கள் வாழ்க்கையில் மிக செழிப்பான ஒரு இடத்தில் இருக்க வைத்திருக்கின்றோம். அதை நினைத்து மிகுந்த பெருமைப்படுகின்றோம். பெற்றோர்களும் பகுதியைச் சேர்ந்த மற்ற உறவினர்களும் மிக சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த தருணம் இந்த பள்ளி இந்த வளர்ச்சியை பெறுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது. என்னுடைய பெயர் மலர்கொடி. 1987ஆம் ஆண்டு என்னுடைய பட்டப்படிப்பை முடித்தேன். மக்களுக்கு சேவை புரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் அரும்பாவூர் என்ற கிராமத்தில் இந்த சாந்தி நிகேதன் என்ற மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை துவங்கினேன். நகர்ப்புறத்தில் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ கல்வி நிறுவனங்கள் அதை போன்றே இந்த பள்ளியிலேயும் சிறந்த கல்வியையும் ஒழுக்கத்தையும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கல்வியை நாங்கள் ஆரம்பித்தோம். பெற்றோர்களின் ஒத்துழைப்போடு 80% மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களால் எங்கள் பள்ளியிலேயே தொடர்ந்து படிக்க வைக்கின்றனர். மேலும் 60% மேலுள்ள பணியாளர்கள் எங்களுடைய பள்ளியிலேயே நீண்ட நாட்களாக தொடர்ந்து பணிபுரிந்து வருகின்றனர். மேற்குறிப்பிட்டவாறு சிறந்த கல்வியையும் ஒழுக்கத்தையும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பாலும் பணியாளர்களின் சீரிய முயற்சியாலும் தொடர்ந்து வரும் கல்வி ஆண்டுகளிலும் எங்கள் கல்வி நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த முயற்சி செய்வோம் என்று உறுதியளிக்கிறேன். I am Nivin Sai. I am studying UKG, Sandhi Niketan Matriculation School, அரும்பாவூர். நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். கடல் வாழ்த்து அகிலமுத்தெல்லாம் ஆதி பகவான் உதர்ச்ச உலகு கற்றுநாயல் பயனென்கோள் வாளறிவன் நச்சால் தொழார் இன்னின் மனமிசை நான் மாநாடு சேர்ந்தால் இனிமிசை நீடு வாழ்வார் வேந்தால் வேண்டாமை இளர் சேர்ந்தார்க்கு யாண்டும் பின்னுமே இல்லை இது தெரியும் சேர இறைவன் பொருசல் புகழ் புந்தால் மாற்று உறவையில் இருந்து விட்டான் போய்திரோல் கண்டோர் வீடு வாழ்வார் தனக்கொம்மே இல்லாதனர் தாழ் சேர்ந்தவர்களார் மலக்கோலி மாற்றல் இருந்து அறுவோலி தாழ் சேர்ந்தவர்களார் பிறவாளி நீந்தது கோளின் பொறின் குணவிலவே எங்குலத்தான் தாழை வழங்காத்தல்லை பிரிவிப்பிடுங்கள் நீந்தவர் நீந்தார் செல்லதா பாதுகாப்பு வாழ்நின்றுலகம் வழங்கி வருதலால் தாளம் தம் என்றோ பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை மின்னின்று பைப்பின் விண்ணீர் வீழ்ந்த உள்நீற்று பசி ஏறின் உள்ளார் நுழைவர் பில் என்னும் வாரி வெள்ளூற்றிக்கால் கெடுதுன்னு கேட்டாருக்கு சார்வாய் மட்டாங்கே எழுப்பதும் எல்லாம் மலை பிசிமி துள்வீட்டில் நல்லால் மட்டாங்கே பசுமுள் தலை காண்படுது நடுகளும் தண்ணீர் மீக்குன்றும் தான் நல்கதாகிவிடி சிறப்போட புதுனை செல்லாது வானம் வரக்குமே வானருக்குமே என்று தானம் தரும் தங்காப்பின் வானம் அழகா தண்ணீர் நீர் இன்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாதோருக்கு
நீத்தால் பெருமை ஒழுக்கத்தின் நீத்தால் பெருமை விருப்பத்து வேணும் பருவத்திருவு சுரதார் பெருமை துணை கூறின் வயதாரை எண்ணிக்கொண்டிருத்து இருமை வைத்திருந்த ஈண்டாரும் பூண்டார் பெருமை பிரிங்கிற்றுள்ளது உன்னும் தோட்டியான் போர் என்று காப்பான் வரணும் பைப்பிரு கோர்வித்து 5 வட்டான ஆற்றலாகும் மான் இந்தியன் சாருங்கொழி சேர்க்கரிய சேவார் பெரியார் சிறியா சேர்க்கரிய சேகலாத சுவை ஒளி உருவசை நாற்று ஒன்று 5 மகை திருவன் கட்ட உலகு மொழி மாந்தர் நிலத்தை மறைமொழி காட்டிவிடும் நின்றார் வெகுள் கடுமையும் காத்தலர்து அன்றே ஒரு மட்ட இருக்கும் செந்தன்மை பூண்டுள்ளார் கல்வி கற்க கற்பை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்னென்ப ஏறியர் தன்பை இவனும் கண்ணன்ப வளம் இருக்கு கண்ணுடைய கற்றோம் 2 புண்ணுடைய கல்லாதவ ஒப்பதலில் கூடி உள்ள பெரியதை புலவர் தொழில் வேறு உள்ளார் போல்கே கிருஷ்ணார் கடையரே கல்லாதவர் கட்டினை திரும்ப மண்ணிற்கு எண்ணி மாந்தருக்கு கற்றனை திருமறிவு யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணூறுவன் சாந்துணையும் கல்லாதவாறு ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமோ படைத்த தாமின் புற உலகின் புறக்கண்டே காமொருவர் கற்றிருந்தார். ஹாய், ஐ எம் யாழினி. நான் சாந்தினிகேதன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 10th முடிச்சிருக்கேன். ஸ்கூல் லெவலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன். 500க்கு 494 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். தமிழில் 99, இங்கிலீஷில் 96, மேக்ஸ் சயின்ஸில் சென்டம், சோஷியலில் 99 வாங்கியிருக்கேன். இதுக்கு முக்கிய காரணம் என்னோடய பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ட் சார், மேடம் இவங்க எல்லாத்தோட சப்போர்ட் தான். எங்கள் ஸ்கூலில் நிறைய யூனிட் டெஸ்ட், ஃபில் டெஸ்ட் வச்சாங்க. அது எங்கள் போர்ஷன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் நல்லா படிக்கிறதுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் வச்சு எங்களுக்கு நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க. முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னா, எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். அதோட முக்கியத்துவத்தை எங்கள் கரஸ்பாண்டன்ட் சாரும் மேடமும் அடிக்கடி எங்களுக்கு ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னோடய பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. இவங்க எல்லாத்தோட சப்போர்ட்டால் தான் என்னால் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது. 11th சிஎஸ் குரூப் எடுத்து படித்து இன்ஜினியரிங் ஃபீல்டில் போகலான் இருக்கேன். தேங்க்யூ. ஐ எம் மோனிஷா. நான் சாந்தினிகேதன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 10th முடிச்சிருக்கேன். நான் 500க்கு 491 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஸ்கூலில் செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன். தமிழில் 98, இங்கிலீஷில் 97, மேக்ஸ் அண்ட் சோஷியலில் சென்டம், சயின்ஸில் 96 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த மார்க்ஸ் வாங்கினதுக்கு காரணம் வந்து என்னோடய பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ட் சார் அண்ட் மேடம்க்கு இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோடய பேரண்ட்ஸோட டீச்சர்ஸோட ஹெல்ப் இல்லைனா என்னால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூ. ஐ எம் வசிமா. நான் சாந்தினிகேதன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 10th முடிச்சிருக்கேன். நான் 10th 500க்கு 489 மார்க்ஸ் எடுத்து ஸ்கூல் லெவலில் 3rd மார்க் வாங்கியிருக்கேன். தமிழில் 98, இங்கிலீஷில் 95, மேக்ஸ் சயின்ஸில் சென்டம், சோஷியலில் 96 மார்க் எடுத்திருக்கேன். நான் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு முக்கிய காரணம் என்னோடய பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ட் சார் அண்ட் மேடம் இவங்களோட எஃபர்ட் இல்லாட்டி என்னால் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்க முடியாது. எங்களுக்கு நிறையா கிளாஸ் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட்டு, 1 மார்க் டெஸ்ட்லாம் வச்சு ட்ரைன் பண்ணனால தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்தேன். நான் 11th பயோமேக்ஸ் குரூப் எடுத்து டாக்டர் ஆனதுருக்கேன். தேங்க்யூ. வணக்கம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் அரும்பாவூர் பேரூராட்சி கிராமத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் சாந்தினிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. எமது பள்ளியில் 2012ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை முதல்வராக பணியாற்றுகிறேன். எமது பள்ளி தொடர்ந்து 100% 12ஆம் வகுப்பிலும் 17 ஆண்டுகளாக, 10ஆம் வகுப்பு 25 ஆண்டுகளாக 100% தேர்ச்சி பெற்று வருகிறது. உலகை மாற்றும் உங்கள் குழந்தைகளுக்காக உள்ளூர் சூழலில் ஒரு சிறப்பான கல்வி தரக்கூடிய எமது பள்ளி சுற்றுள்ள கிராமங்களுக்கு பேருந்து வசதிகள் அனைத்தும் ஏற்பாடு செய்து மாணவர்கள் அனைத்தும் ஒரு நல்ல வழியில் ஸ்கூலுக்கு அழைத்து வந்து சிறப்பான கல்வி கொடுத்து முறையாக திரும்ப வீட்டுக்கு அனுப்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் எமது பள்ளியில் ஆய்வகங்கள் ரெடி பண்ணி அதன் முறையாக ப்ராக்டிக்கல் செய்முறை தேர்வு பயிற்சி மையம் இங்கே அனுமதி பெற்று இங்கே மாணவர்களுக்கு அமைத்து கொடுத்துள்ளோம்.
ரோஷினி ஸ்ரீ. நான் சாந்திநிகேதன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். 10th முடிச்சிருக்கேன். மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலில் சென்டம் எடுத்திருக்கேன். நான் இந்த 3 சப்ஜெக்ட்லையும் சென்டம் எடுத்ததுக்கு முக்கிய காரணம் எங்கள் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ட் சார் அண்ட் மேடம் தான். அடிஷ்னல் கொஷின்ஸ்லாம் கொடுத்து ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. 11th பயோமேக்ஸ் எடுக்கணும்னு விருப்பப்படுறேன். ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எஜுகேஷன் இஸ் நாட் எ ப்ரிப்பரேஷன் ஃபார் லைஃப், எஜுகேஷன் இஸ் லைஃப் இட் செல்ஃப் இப்படிங்கிறதையும் எங்கள் கரஸ்பாண்டன்ட் சார் அடிக்கடி ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ. இந்த அரும்பாவூர் கிராமத்தை சார்ந்துள்ள அனைத்து கிராமங்களுமே விவசாயத்தை சார்ந்த ஒரு கிராமமாக அமைந்துள்ளது. அவர்களுக்கு ஏற்ற கல்வியை நாங்கள் தருவதனால் எல்லோருமே எங்களை விரும்பி வந்து தங்களுடைய குழந்தைகளை எங்கள் பள்ளியில் சேர்க்கிறார்கள். மேலும் எங்களுடைய குழந்தைகளுக்கு நான் நல்ல விதமாக நிறைய அட்வைஸையும் பண்ணுவேன். உங்களுடைய கல்வி எப்படி இருக்கணும், இன்னும் ஒரு 4 வருஷம் நாங்கள் காப்பாற்றுவோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்பா அம்மா நீண்ட காலம் நீங்கள் வாழணும் அப்படின்னா நீங்கள் படித்து மார்க் எடுத்து நல்ல நல்ல பொசிஷனுக்கு போனால் தான் உங்களுடைய வாழ்க்கை லைஃபாக பிரைட் ஃபியூச்சராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்கூல் எஜுகேஷனை சிறந்த முறையில் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டூடெண்ட்டை சொன்னேன்னா ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்டும் என்னுடைய அப்ரோச்சை நான் பேசுகிற விதத்தை ரொம்ப விரும்பி ஏற்றுக்குவாங்க. அதை பின்பற்றி தான் நிறைய பசங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து வெளிநாட்டிலலாம் போய் மைக்ரோசாஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற அளவுக்குலாம் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. எங்கள் ஸ்கூலுக்கு வந்து கேன்வஸ் போகணும் அப்படிங்கிறதே இல்லை. எங்ககிட்ட படித்த அனைத்து பழைய ஸ்டூடெண்ட்டே எங்கள் ஸ்கூலுக்கு வந்து நிறைய கேன்வஸ் பண்ணுவாங்க. ஒரு மாதத்திற்கு முன்பாக நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு போகும்போது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட் வந்து எப்படி இருக்கீங்க மேடம் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டா. அப்படி நீ யாருப்பா அப்படின்னு கேட்டேன். உங்கள் ஸ்கூலில் தான் நான் படித்தேன், என்னை மறந்துட்டீங்களா? இன்னமும் நீங்கள் என்னை நினைக்கிறீங்களோ இல்லையோ நான் நம்ம ஸ்கூலை நினச்சிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் சேருங்க, எங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் சேருங்கன்னு தான் இன்னுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. அதை கேட்கும்போது இன்னும் வரும் காலங்களிலும் இந்த இதை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு போகணும். நான் கேன்வஸ் போகணும் இல்லையா, என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக என்னை ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்கள் ஸ்கூலுக்காக நிறைய செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மேலும் மேலும் வளரணும். பிள்ளைங்களுக்கு இன்னும் மேலே நல்ல சிறந்த ஒழுக்கத்தையும் சிறந்த கல்வியையும் எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு வழங்கணும்னு எனக்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது. தொடர்ந்து வரும் ஆண்டுகளிலும் இதை நிறைவேற்றுவோன்னு நான் முயற்சி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரூபிகா ஸ்ரீ, சாந்திநிகேதன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். நான் 12th ஃபஸ்ட் ரேங்க். என்னோடய மார்க் 581 அவுட் ஆஃப் 600க்கு. நான் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு காரணமே என் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், முக்கியமாக என் ஹெட் சார் மேடம் தான். அவங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஹெட் சார் வந்து வீக்லி ஒன்ஸ் எங்களை கூப்பிட்டு எங்களோட மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க எங்களை. மேடம் வந்து ஒரு டெஸ்ட் பேப்பரையும் எங்கள் மேடம் தான் ரொம்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸையும் நீங்கள் இவ்வளோ உங்களால் முடியும், இந்த இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, இதில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் டீச்சர்ஸும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க எங்களுக்காக. அவங்க கூட நாங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். இதெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்ததுக்கு காரணம். நாங்கள் நிறைய டெஸ்ட் எழுதியிருக்கோம், அதனால தான் எங்களால் இவ்வளோ மார்க்ஸ் எடுக்க முடிஞ்சிச்சு. வீக்லி நாங்கள் டெஸ்ட் எழுதுவோம். ஒரு வீக்குமே எங்களுக்கு டெஸ்ட் வச்சு 600க்கு டோட்டல் மார்க் பண்ணுவாங்க. அதில் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் ஆகிருந்தோன்னா அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு வேளை டிக்ரீஸ் ஆகிருந்தோன்னா எதில் டிக்ரீஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை அதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எங்களால் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காமாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூல். தேங்க்யூ. ஹாய், ஐம் ராகமாலிகா. சாந்திநிகேதன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். ஸ்கூலில் செகண்ட் மார்க் வாங்கியிருக்கேன், 576 அவுட் ஆஃப் 600. அண்டு இந்த ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் மட்டும் இம்பார்ட்டண்ட் இல்லை, டிசிப்ளினும் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி எஜுகேஷன் வித் டிசிப்ளினும் சேர்த்து இந்த ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கறதுனால எல்லாருமே எப்படி இருக்கணும், வெளியே போனால் எப்படி நடந்துக்கணும், இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா சொல்லிக் கொடுத்து எங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே நாங்கள் அப்படி தான் இருப்போம். என்னோடய நெக்ஸ்ட் பிளான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும். அண்ட் எனக்கு 12th ஸ்டாண்டர்டில் இவ்வளோ மார்க் எடுக்க ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், அப்புறம் ஹெச்ஆர் மேடம்க்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ்.
அனைவருக்கும் வணக்கம். கல்வியின் சிறப்பு பற்றிய பாடல். வெள்ளத்தால் அழியாது, வெந்தழலால் வேகாது, எடுக்க எடுக்க நிறையுமே அன்றி ஒரு நாளும் குறைவுறாது. இத்தகைய கல்வி செல்வத்தை ஒவ்வொரு நாளும் வாரி வழங்கி கொண்டிருக்கும் என் பள்ளி சாந்திநிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அரும்பாவூர். இப்பள்ளியில் நான் முதுகலை தமிழாசிரியராக பணிபுரிகிறேன். எனது பெயர் எம் ஜெயலட்சுமி. ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு பொதுத் தேர்வில் எம் பள்ளி மாணவர்கள் அனைவரும் உயர் மதிப்பெண் பெற்று மேல்நிலை கல்வி நிறுவனங்களில் நல்ல பாடப்பிரிவில் சேர்ந்து இப்பொழுது நம் நாட்டில் மட்டுமல்ல உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலும் சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியராகிய எனக்கும் என்னை சார்ந்த ஆசிரியர்களுக்கும் எம் கல்வி நிறுவனத்துக்கும் தாளாளருக்கும் இது மிகப்பெரிய பெருமையாகும். எம் பள்ளியில் பாடங்களை கற்பிப்பதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு வெளியில் அவர்கள் செல்லும் பொழுது எதிர்கொள்ளக்கூடிய சவால்களையும் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கான ஒழுக்கம், நன்னடத்தை எல்லாவற்றையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்து நல்ல நிலையில் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். எம் பள்ளியில் கல்வி பயின்ற மாணவ மாணவிகள் அனைவரும் மிகவும் நன்னிலையில் இருப்பது ஆசிரியர்களாகிய எங்களுக்கும் எம் கல்வி நிறுவனத்துக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. நல்லொழுக்கத்திற்கு ஒரு சிறந்த உதாரணமாக சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வை சொல்லலாம். பெரம்பலூர் பேருந்து நிலையத்தில் நான் பேருந்தில் இருந்து இறங்குவதற்காக நின்று கொண்டிருந்த பொழுது என்னுடன் பயின்ற என்னுடைய மேனாள் மாணவன் விஜயராகவன் என்பவர் என்னிடம் மிஸ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு ஃபஸ்ட்டு அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா என்னுடைய மாணவன். நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கக்குள்ள என்னிடம் அடையாளம் தெரியாத ஒரு பெண்மணி இவர்கள் உங்களிடம் பயின்ற மாணவனா? நான் பேருந்தில் ஏறியதும் என்னிடம் அமருங்கள் என்று எழுந்து இருக்கையை கொடுத்தார். நீங்கள் உங்களுடைய பையனுக்கு படிப்பை மட்டும் சொல்லிக் கொடுக்கவில்லை, நல்ல குணத்தையும் சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என்று பாராட்டிவிட்டு அவர் சென்று விட்டார். ஒரு நிமிடம் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதன் பிறகு என் நிலை வந்த பொழுது நம்மிடம் பயின்ற மாணவர்கள் எந்த அளவிற்கு நல்ல ஒழுக்கத்தோடும் கல்வியிலும் சிறந்த அவன் பெங்களூரில் தொழிலகத்தில் பணிபுரிவதாக சொன்னான். எனக்கு மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. இது போன்ற நிறைய மாணவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கும் பொழுது அவர்கள் பேசுவது, அவர்கள் எங்களை நலம் விசாரிப்பது, பள்ளியை பற்றியும் தாளாளர்களை பற்றியும் நலம் விசாரிப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை நான் படித்தேன். எமது மாணவர்களுக்கும் அதை நான் எடுத்து கூறினேன். ஆனால் அன்றுதான் முதலில் நான் உணர்வு பூர்வமாக உணர்ந்தேன். நன்றி. என் பெயர் ஷே கவிதா. நான் அரும்பாவூரில் சாந்திநிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் தமிழ் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். மேற்கு வங்கத்தில் 1901 ரவீந்திரநாத் தாகூரால் மாணவர்களில் அறிவுச்சுடரை ஏற்றுவதற்காக நிறுவப்பட்டது சாந்திநிகேதன் எனும் கல்வி நிறுவனம் ஆகும். அந்நிறுவனத்தின் நினைவாக அரும்பாவூரில் 1991 திருமதி மலர்கொடி ஆனந்தன் அவர்களால் கிராமப்புற மாணவர்களின் அறிவுச்சுடரை ஏற்றுவதற்காக நிறுவப்பட்டது எம் சாந்திநிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆகும். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எனும் அவ்வை கூற்றிற்கு இணங்க எம் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் அரசு துறைகளிலும் தனியார் துறைகளிலும் பேரும் புகழோடு சிறப்புற்று விளங்குகிறார்கள். இச்சிறப்பிற்கு முக்கிய காரணமாக இருப்பது எம் பள்ளியின் கல்வி திட்டங்களுக்கு எம் பள்ளி மாணவர்களும் பெற்றோர்களும் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து நன்கு படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து விளங்குவதே ஆகும். இக்கால சூழலில் கற்பித்தல் திறனில் எம் பள்ளி ஆசிரியர்கள் தன்னை மெருகேற்றிக் கொள்வதற்கும் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் எம் பள்ளி தாளாளர் அவர்கள். எம் பள்ளி மாணவர்கள் புகழ் எனும் சிகரத்தை தொடுவதற்கு சிறந்த ஏணியாக இருப்பதில் எம் பள்ளி ஆசிரியர்களாகிய நாங்கள் மிகுந்த பெருமிதம் கொள்கிறோம். நன்றி. Good morning to all. I will talk about my school. My school name is Shantiniketan Matriculation High Secondary School. It's the best school in my area. I am very proud to study in this school. I have been studying since 2015. I learned
abacus, Vedic maths and phonics. I learned many good habits. I participated extracurricular activities which honed my personality. Hard working teachers are pillars of my school. Thank you to all. Hi, good morning to all. I am T. Varun from 9th standard. I am going to talk about importance of education. Education is the most important one in our life. It improves our knowledge skills and develops overall personality and attitude. It brings a great change in our life. It is the foundation of the human development. Education is the third eye of human being. Education is the most powerful weapon which you can use to change the world. Thank you to all. என்னோட மாணவர்களுக்கு இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் தேவையான அளவு ஏற்படுத்தி கொண்டு மாணவர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அதர் ஆக்டிவிட்டியான ஸ்போக்கன் இங்கிலீஷ், அபாக்கஸ், வேதிக் மேக்ஸ், ஹிந்தி, கராத்தே, சிலம்பம், ஹேண்ட் ரைட்டிங், டிராயிங் மற்றும் பல பயிற்சிகள் அளித்து, அது மட்டும் இல்லாமல் மார்னிங் ஈவினிங் சிறப்பு வகுப்புகள் நடத்தி அதிக மதிப்பெண் பெறத்துக்கு மாணவர்களாக வழிவகை செய்து வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் வெளியில் பயன்படுத்தக்கூடிய சிபிஎஸ் ஓரியன்டான சிலபஸ்களை நமது மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் என்னோடு சேர்ந்த சக ஊழியர்கள் என்னுடன் ஒத்துழைத்து மாணவர்களுக்கும் நல்ல பாதுகாப்பாகவும் ஒழுக்கத்துடனும் சரியான முறையில் வழிவகை செய்து அவங்களை நல்வழிப்படுத்தி வருகிறோம். सबको नमस्ते। मेरा नाम आर्मिता सिंह है। मैं 7वीं कक्षा में पढ़ती हूँ। मैं शांति निकेतन उच्च विद्यालय में पढ़ती हूँ। मेरा पिता का नाम रामलिंगम है। मेरी माता की नाम धनलक्ष्मी है। मेरा पिताजी एक कंडक्टर है। मेरा परिवार में सदस्य है। मुझे अपने स्कूल से प्यार हुआ। आप सबको धन्यवाद। எங்கள் பள்ளியிலிருந்து அருகில் உள்ள கிராமங்களுக்கெல்லாம் பஸ் வசதி செய்து கொடுத்துருக்கிறோம். அந்த பஸ் வசதி மிக குறைந்த கட்டணத்தில் தான் கொடுத்துருக்குறோம். ஏன்னா இது விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஊருங்கிறதுனால அவங்களுக்கு ஏற்றது போல தான் நாங்கள் ஃபீஸையும் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள எங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் போட சொல்லுவோம். அதை விரும்பி பேரண்ட்ஸ் எல்லோருமே விரும்பி தான் கொண்டு வந்து எங்கள் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. இந்த படிப்பை தாண்டி அந்த பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ்லேயும் அவங்களுடைய திறமையை காமிக்கணும். நிறைய ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் வெளியிலலாம் அழைச்சிட்டு போவோம் ஸ்டூடெண்ட்டை. அது ரொம்ப படிப்பை தாண்டி பிள்ளைங்க அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. தனியாகவே அதுக்கு ஸ்டாஃப்ஸையும் போட்டு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி ஒழுக்கத்துலேயும் அந்த பிள்ளைங்க சிறப்பாக இருக்கணும். இங்கே எப்படி கற்றுக்கிறீங்களோ, இங்கே எந்த அளவுக்கு ஒழுக்கமும் கல்வியும் கற்றுக்கிறீங்களோ அதை உங்களை மேலே மேலே உயர்த்தும் அப்படின்னு நான் என் பிள்ளைங்க எல்லாத்துக்குமே அட்வைஸ் பண்ணுவேன். டெய்லி ஒரு அரை மணி நேரம்னாச்சு எங்களுடைய 9th 10th ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறது தான் என்னுடைய முக்கியமான வேலை. எங்கள்கிட்ட பயின்று கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அவ்வப்போது எங்களுடைய சில ஃபங்க்ஷன் அதாவது விழாக்களில் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறப்புரையாற்ற சொல்லி வருகிறோம். மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரித்து வருகிறது எங்களுடைய சாந்தி நிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சிறப்பாகும். நன்றி.
இந்த எங்களுடைய பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே இங்கு பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களும் மற்ற பணியாளர்களும் தான். அந்த ஆசிரியர்கள் ஸ்டூடெண்ட்டை போய் நிறைய சொல்லி கொடுத்து அவங்களோட ஒழுக்கத்தையும் மற்ற ஆக்டிவிட்டீஸையும் நல்லா திறம்பட செய்ய வச்சு அவங்கள மேலும் உயர்த்தி அடுத்தடுத்த கிளாஸுக்கு அப்கிரேடு பண்ணி அவங்கள ஹையர் கிளாஸுக்கு அனுப்புகிற வரைக்கும் எங்களுடைய டீச்சர்ஸினுடைய பங்கு தான் மிகவும் இதில் முக்கியமாக இருக்குது. அந்த விதத்தில் நான் அதை நினச்சி ரொம்ப மிகவும் பெருமைப்படுறேன். ஆசிரியர்களும் நல்ல ஆசிரியர்களாக இருக்கிற தொட்டு தான் நாங்களும் எங்கள் கல்வி நிறுவனத்தை மேலும் உயர்த்துகிறோம். பெற்றோர்களுடைய ஆதரவும் அதிகமாக எங்களுக்கு இருக்கிற தொட்டு தான் ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்து எங்கள் பள்ளியை நோக்கி செலுத்துகிறாங்க. எங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளினுடைய பெற்றோர்களும் விவசாயம் சார்ந்து இருப்பதனால எல்லா பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட விரும்பி கேட்குறது, எப்படி ஸ்கூல் எஜுகேஷன் நீங்கள் நர்சரியிலிருந்து மெட்ரிக்காக இதை மாற்றினீங்க, எங்கள் குழந்தைகளை சந்தோஷமாக நாங்கள் சேர்த்தோம். அதே மாதிரி இதை மேலும் காலேஜ் லெவலுக்கு நீங்கள் உயர்த்தினீங்கன்னா எங்களுக்கு வெளியில் போய் பிள்ளைங்களை அனுப்பி படிக்க வைக்கணுங்கிற செலவு எங்களுக்கு மிச்சம். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லா பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. எஜுகேஷன் லெவலில் இன்னும் என்ன மேலே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளால் கொடுத்தா அந்த ஸ்டூடெண்ட்டுடைய லைஃப் பிரைட்டாக அமையும் அப்படின்னு நினச்சி அதற்கான முயற்சிகளையும் செய்வோன்னு நினைக்கிறேன். மேலும் எங்களது அடுத்த தலைமுறை என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மிக சிறப்பாக இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற தொழில்நுட்பத்தை மிக சிறப்பாக கற்று அவர்களுடைய தொழில்நுட்பத்தையும் இந்த பள்ளியிலேயே புகுத்தி இன்றைய மாணவ சமுதாயத்திற்கு ஏற்றவாறு சிறந்த கல்வியை வழங்குவதற்கு அவர்கள் எங்களுக்கு பின்னால் துணை நிற்கின்றார்கள். எங்களுடைய சாந்திநிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எம் பள்ளியினுடைய ஆசிரியருடைய தொடர் முயற்சியாலும் பெற்றோர்களின் நன்மதிப்பாலும் மென்மேலும் நம்மளுடைய மாணவர்களினுடைய கல்வி வளர்ச்சியும் அவருடைய வாழ்க்கை தரமும் மேன்மேலும் உயர தொடர்ந்து பயணிக்கும். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் மிக சிறப்பாக இந்த கல்வி நிறுவனத்தை இங்கே நிறுவி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். இந்த கிராமத்தை சுற்றி இருக்கின்ற 15க்கும் மேற்பட்ட கிராமப்புற மாணவர்களை நாங்கள் சிறப்பாக உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். வருங்காலத்திலும் இன்னும் சிறப்பாக இம்மாணவர்களை உருவாக்கி எங்களுக்கு கிடைத்த இந்த நல் வாய்ப்பை மிக சிறப்பாக பயன்படுத்துவோம் என்று இந்த நேரத்தில் பெற்றோர்களுக்கும் இந்த ஊரை சார்ந்த மற்றவர்களுக்கும் எங்கள் உறுதியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புடன் எங்களுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.